நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு தை மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 21/1/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:35. திதி இன்று பிற்பகல் 12:43 வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று இரவு 11:43 வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. நாம யோகம் இன்று அதிகாலை 2:24 வரை சுகர்மம், பின்பு திருதியை. கரணம் இன்று பிற்பகல் 12:43 வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை பகல் 12 மணி முதல் நண்பகல் 1:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:30 2:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று இரவு 11:43 வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை, அதுவும் தேய்பிறை அஷ்டமி. மதியம் 12:44 முதல் ஆரம்பிக்குது. இன்று மாலை பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வராகிக்கும் இன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் உங்கள் கடன் பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். அதே போல இன்றைய தினம் நம்ம பார்க்க போற விஷயங்கள் என்ன அப்படின்னா, சம்பத்து தாரையை இயக்குவது. அது எப்படி இயக்குவது? இப்போ நம்ம சம்பத்து தாரை இயக்கணும்னா கோவிலுக்கு போகணும். அந்த கோவிலுக்கு போக முடியுமானா சில பேருக்கு முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? சிம்பிளா என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு சாப்பாடு, ஒரு பழங்கள், இதன் மூலமாக அந்த சம்பத்து தாரையை, சாதகத்தாரையை இயக்கலாம். எப்படி இயக்குவது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்றைய தினம் வழிபாடு செய்ய வேண்டியது முருகப்பெருமான், பைரவர், வராகி. யார் யாருக்கு வீட்டு பக்கத்துல இருக்கோ அதை வழிபாடு செய்யுங்க. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் வசமு மட்டும் எடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இப்ப நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மகர லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், கும்பத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான் மாந்தியோடு இணைந்திருக்கிறார், கடகத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார், கன்னியில் கேது பகவான். சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா இன்று பகல் 10 மணிக்கு துலா ராசிக்குள் பிரவேசம், மீன ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. அதே மாதிரி செவ்வாய் பகவான் இன்று பின்னோக்கி செல்கிறார். அதே போல மீன ராசிக்கு சந்திராசிரமம் இன்னைக்கு முழுதும் இருக்கு. அதனால 10 மணிலேருந்து சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. அதனால கவனமா இருங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வகுப்பு போடப்படுகிறது. தாந்திரீக மாந்திரீக வகுப்பு முழுமையாக சொல்லி கொடுக்கப்படும். செய்முறை விளக்கமும் உண்டு. இது ஜோதிடர்கள் மட்டும்தான் கற்றுக்கொள்ளலாம்னா இல்லை, எல்லாருமே தெரிந்து கொள்ளலாம். ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க, அந்த காலத்துல எல்லாம் பெரியவங்க பாத்தீங்கன்னா அஞ்சரை பெட்டியில இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தே பரிகாரங்கள் செய்வாங்க. அதாவது ஒரு சிறிய ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பகைவர் வீட்டுக்கு கூட 10 மிளகை கொண்டு போனால் பகைவர் வீட்டுல கூட சாப்பிடலான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? 10 மிளகு கையில கொண்டு போனால் பகைவர் வீட்டுல கூட நம்ம சாப்பிடலாமா, அது ஒண்ணும் செய்யாதான். இது சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்ப எவ்வளவு பெரிய தாந்திரீகம் பாருங்க இல்லைங்களா? தாந்திரீகமான விஷயம் தானே. அப்போ அதே மிளகை வைத்து நம்ம மாந்திரீகத்துல செய்யும் போது எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லா இருக்கும், யோசிச்சு பாருங்க. அதனால 25ஆம் தேதி வகுப்பு போடப்படும். வர இஷ்டம் உள்ளவர்கள் பதிவு செய்துக்குங்க, இல்ல போன் பண்ணி
கேட்டுக்கங்க. போன் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்ல உங்கள பேரு, சேர விருப்பம் அப்படின்றத போட்டுடுங்க. இது பெண்களும் கத்துக்கொள்ளலாம், தப்பு கிடையாது. இந்த கோவில் வைத்திருப்பவர்கள், ஏன்னா கோவில் வச்சிருக்கவங்க எல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு, என்ன செய்யறது அப்படின்னு. அதுக்கெல்லாம் சின்ன சின்ன பரிகாரங்களே நிறைய இருக்கு, செய்யலாம். ஆனா மனமுவந்து செய்யணும், தன்னம்பிக்கையோடு செய்யணும், நம்பிக்கையோடு செய்யணும். எந்த ஒரு விஷயத்தையும் ஆத்மார்த்தமா யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு உண்மையிலேயே நல்ல பலன் கிடைக்கிறது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, செய்யுங்க. இந்த வகுப்புக்கு வரவங்க வாட்ஸ்அப்ல உங்க பேரு எல்லாம் போட்டு விருப்பம் அப்படின்னு தெரிவிங்க. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சகல விதமான சம்பத்து கிட்ட சாதகத்தாரை எப்படி இயக்கணும், 27 நட்சத்திர அன்பர்கள் அடிக்கடி சாப்பிட வேண்டிய ஒரு உணவுப் பொருட்கள் என்ன அப்படின்னா, நான் விஷயத்துக்கே வந்துடுறேன். அசுனி நட்சத்திரக்காரர்கள் தினந்தோறும் ஒரு முந்திரி பருப்பை சாப்பிடுங்க. பரணி நட்சத்திரக்காரர்கள் நெல்லிக்காய் சாப்பிடலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பேரிச்சம்பழத்தை சாப்பிடுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பால்கோவா சாப்பிடுங்க. இதுல இன்னொரு சூட்சமும் இருக்கு, அது நாளைய தினம் சொல்றேன் அந்த சூட்சமம் என்ன அப்படின்னு. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் தேங்காய் சாப்பிடலாம், தேங்காய் சாதம் சாப்பிடலாம். திருவாதிரை நட்சத்திர வாழைப்பழம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கரும்பு ஜூஸ் குடிங்க. பூச நட்சத்திரக்காரர்கள் ஆப்பிள் சாப்பிடுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் முருங்கைக்காய், முருங்கைக்கீரை டெய்லி ஒரு பீஸ் கூட சாப்பிடலாம், இல்லை கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை சாப்பிடலாம். அதே மாதிரி மகம் நட்சத்திரக்காரர்கள் மாங்காய். பூரம் நட்சத்திரக்காரர்கள் எலுமிச்சை சாதம் அடிக்கடி சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா விதத்திலும் சாதகமா இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மாதுளை பழம். அஸ்தம் ஆரஞ்சு பழத்தை சாப்பிடுங்க. டெய்லி கூட ஒரு பீஸ் கூட சாப்பிடலாம், ஒரு பழம் தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. சித்திரை நட்சத்திரக்கார பப்பாளி, சாத்துக்குடி. சுவாதி நட்சத்திரக்காரர் காய்ந்த திராட்சை, உலர் திராட்சை சொல்லுவாது. விசாகம் நட்சத்திரக்காரர் கற்கண்டு. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் சப்போட்டா பழம் சாப்பிடுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வல்லாரை, செரி பழம். மூலம் நட்சத்திரக்காரர் கொய்யா பழம். பூராடம் நட்சத்திர காளான் இருக்கு இல்லைங்களா அது. உத்ராடம் நட்சத்திரக்கார பலாப்பழம். திருவோணம் நட்சத்திரக்காரர் சீதாப்பழம், கேசரி. அவிட்ட நட்சத்திரக்கார தக்காளி சாதம். சதயம் நட்சத்திரக்காரர்கள் பன்னீர் திராட்சை. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மாம்பழம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அன்னாச்சி பழம். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இலந்தை பழம், கொத்தமல்லி சாதம். இந்த 27 நட்சத்திர சாதகத்தாரையா இதை இயக்கலாம். நாளைய தினம் சம்பத்து தாரை எப்படி இயக்கணும். இப்ப அஸ்வினிக்கு 2வது நட்சத்திரம் பரணி, அது சம்பத்து தாரை. அப்ப அதுக்கு என்ன சாப்பிட்டால் உங்களுக்கு சம்பத்து வரும் அப்படின்றத நாளைய தினம் பார்க்கலாம். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, சகோதரர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள். மற்ற தேவைகளை அறிந்து செயல்படுத்துவீங்க. ஒப்பந்த பணியில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சொந்த பந்தங்கள் வருகை ஏற்படும், சந்தோஷமும் இருக்கும். நெருக்கமானவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய தினம் சில போட்டி சார்ந்த விஷயத்துல ஈடுபாடு அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். பாராட்டுகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு பண வரவும் இருக்கும், சுகமான நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கும். அதிசய மேற்கு திசையின் 6ஆம் அசுநிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்தும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளால் நீங்க. பரணி நட்சத்திர முன்னேற்றமான ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதில் இருந்த கவலைகள்லாம் நீங்கி புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாள். வீடு மனை சார்ந்த பணிகளால் ஆதாயம் கிடைக்கும். மற்றவர்கள் எண்ணங்களுக்கு மதிப்பளித்து செயல்பட வேண்டியது அவசியம். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பிடித்ததை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். மனதை உறுத்தி கொண்டிருந்த சில கவலைகள்லாம் விலகும். இன்றைய நாள் சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும்.
அதிசய வடக்கு திசை அதிசயன் 4ஆம் எண் அசு நிறம் நீல நிறத்தை பயன்படுத்து. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் விலகுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, ஆடம்பர செலவுகளை குறைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். புதுவிதமான இலக்குகள் மனதில் ஏற்படும். திட்டமிட்ட வேலைகள்லாம் நிறைவேறும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் உள்ள கருத்துகளுக்கு மதிப்பு மரியாதை இன்னைக்கு கிடைக்கும். இன்றைய நாள் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்கள். அதிசய தெற்கு திசையின் 7ஆம் எண் அசு நிற ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் இலக்குகள், எந்த இலக்கை நீங்க நினைக்கிறீங்களோ அது இன்னைக்கு நல்ல விதமாக நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உத்தியோகத்தில் ஒத்துழைப்பான ஒரு சூழல்லாம் இன்னைக்கு ஏற்படும். வேலை ஆட்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்களெல்லாம் இன்னைக்கு விரும்பி வருவதற்கான ஒரு தருணம். மனதளவில் ஒரு புதுவிதமான நம்பிக்கை ஏற்படும். தடைப்பட்ட சில வேலைகள்லாம் நிறைவு பெறும். சுபகாரியம் தொடர்பான பேச்சு வார்த்தைகள்லாம் ஈடேறும். உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். திட்டமிட்ட சில காரியங்கள் அலைச்சல்களுக்கு பின்பு நிறைவேறும். இன்றைய நாள் பரிசு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய திசை தென்மேற்கு திசை. அதிசயன் 3ஆம் எண். அதிசய நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, மனசளவில் இருந்து வந்த வருத்தங்கள்லாம் குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். விலையுயர்ந்த பொருட்களின் சேர்க்கை ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகரம்லாம் சாதகமாக அமைகின்ற ஒரு நாள். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறையும். சேமிப்பு தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும். வேலை சம்பந்தமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை. அதிசய எண் 8ஆம் எண். அதிசய நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருத்தங்கள்லாம் குறையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உணவு சார்ந்த துறைகள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்க. மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். ஆனால் அந்த புதிய நபர்களிடம் குடும்ப பிரச்சனையை பேச வேண்டாம். பெரியோர்களின் ஆலோசனை புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோட உங்க செயல்பாடு இருக்கட்டும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்ப விஷயத்தை மற்றவங்களிடம் சொல்வதை இன்னைக்கு தவிர்த்துருங்க. ஏன்னா எப்பொழுதுமே குடும்ப விஷயத்துல 3ஆம் மனிதர்கள் உள்ள வரக்கூடாது. வந்தாலே அங்க பிரச்சனை அதிகமாகும். அதனால குடும்ப விஷயத்த யாரிடமும் சொல்வதை இன்னைக்கு தவிர்த்தால் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். வேலையின் தன்மைகளை அறிந்து முடிவெடுங்க. வாக்குறுதி கொடுக்கும் பொழுது சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. விலையுயர்ந்த பொருட்கள் மீது கவனம் தேவை. பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும். நேர்மறை சிந்தனைகளால் தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும்.
இன்னைக்கு செலவுகள் அதிகரிக்கும், ஆனா மகிழ்ச்சியும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, அனுபவ பேச்சுக்களால் பலரையும் இன்னைக்கு நீங்க, அதாவது சொல்லுவாங்க, ஒரு வசீகரத்தன்மை, உங்களுடைய பேச்சில ஒரு வசீகரத்தன்மை இருக்கும். பலரையும் கவரக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு ஏற்படும். வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். வெளியூர் பயணத்தால் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள்லாம் மேம்படும். கல்வி துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். படிக்கிற மாணவர்கள் இன்னைக்கு மனமுவந்து படிங்கள், சிறப்பாக இருக்கும். விவசாய துறையில் ஒத்துழைப்பான சூழல்லாம் ஏற்படும். தனிப்பட்ட விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனத்தை செலுத்துங்க. இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசையின் 8ஆம் நட்சத்திரம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, சில பிரச்சனைகளுக்கு புதிய அனுபவ அறிவு உங்களுக்கு கை கொடுக்கின்ற நாளாக இன்னைக்கு இருக்கும். அதே போல நீங்க வேலை செய்யும் இடத்தில், அலுவலகத்தில், எந்த வேலையாக இருக்கட்டும், பொறுப்பறிந்து இன்னைக்கு செயல்படுங்க, சிறப்பாக இருக்கும். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி சொந்த பந்தங்கள், உறவுகள் மத்தியில மரியாதை இன்னைக்கு அதிகரிக்கும். வேலை ஆட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். சிந்தனைகள்ல தெளிவு பிறக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பொறுப்பறிந்து செயல்படுங்க, சிறப்பாக இருக்கும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர் தெளிவு பிறக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு கருத்து வேறுபாடின்றி ஒற்றுமை இன்னைக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்திருந்த ஒரு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். உறவினர்கள் வருகை இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகள்லாம் இன்னைக்கு விலகும். உங்களுடைய செயல்பாட்டில் சில மாற்றங்கள் ஏற்படும். தடைப்பட்ட சில வேலைகளை முடிக்கின்ற ஒரு தருணம். அதே மாதிரி நீங்க பணிபுரியும் இடத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திர போட்டிகள் எல்லாம் குறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, ஆன்மீக காரியத்துல ஈடுபாடு அதிகரிக்கும். எதிர்பாராத சில திடீர் திருப்பங்கள் ஏற்படும். அரசு பணிகள்ல அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். பெரிய மனிதர்களின் அறிமுகம் மூலம் நன்மை கிடைக்கும். உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பயணம் செய்யும் போது ரொம்ப கவனமா செல்லுங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப தூரம் பயணம் செய்யறீங்க வண்டியில அப்படின்னா கவனத்தோடு செல்லுங்கள். இன்றைய நாள் எல்லா விஷயத்திலையும் போட்டிகள் இருக்கும், கவனமா இருங்க. அதிசய தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்கும். அதுவும் கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா 10 மணி வரைக்கும் சந்திராசிரமம் இருக்கு. அதன் பிறகு சந்திராசிரமம் விலகுது. புரட்டாதி நட்சத்திரக்கார் கவனமா இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் 10 மணிக்குள்ள முடிச்சிருங்க.
அதன் பிறகு உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. அதனால வியாபாரம் சம்பந்தப்பட்ட சில விஷயத்துல கவனமா இருங்க. மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க. இருந்தாலும் கொஞ்சம் பண விஷயத்துல கவனமா இருங்க. தன வரவு ஓரளவுக்கு தான் இருக்கும். அதே போல உறவினர்களையும் அனுசரிச்சு செல்லுங்கள். பேச்சுல ஒரு நிதானத்தை கடைபிடிங்க. ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. குடுக்கல் வாங்கல்ல கவனமா இருங்க. உங்க செயல்பாட்டுல ரொம்ப பொறுமை தேவை. இன்றைய நாள் அமைதியோட எதையும் செய்யுங்கள். 10 மணிக்கு மேல சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. கவனமா இருங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வியூகங்களை அமைக்கக்கூடிய ஒரு தருணம். உத்திரட்டாதி நட்சத்திரக்கார் அனுசரித்து செல்லுங்கள். ரேவதி நட்சத்திரக்கா பொறுமையோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.